ஹாய் காய்ஸ், ருத்து ரீசெண்டாக செமையாக கலக்கிட்டுருக்காரு. ஸோ சூப்பராக வந்து ஆடிட்டுருக்காரு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை கைஸ், நம்ம சூப்பர் கிங் ஸ்ரேயஸ் கோபால் அவருமே வந்து கலக்கிட்டுருக்காரு. ஸோ அவரையும் பற்றி பார்க்கலாம். இந்த ரஞ்சியில் நம்ம சூப்பர் கிங்ஸ் எல்லாருமே கலக்கிட்டுருக்காங்க. அண்ட் நம்ம கேமரன் க்ரீனை ரீட்டைன் வாங்கணுமா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து ருத்ராஜ் கேக்வாடை என்ன சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ரஞ்சியில் வந்து மகாராஷ்டிராவுக்கும் கேரளாவுக்கும் மேட்ச் நடந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 91 ரன்ஸும் செகண்ட் இன்னிங்ஸில் 55 நாட் அவுட்டும் அடித்து டோட்டலாக 2 இன்னிங்ஸில் 145 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஸ்ரேயஸ் கோபால் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தோன்னா, அதே ரஞ்சியில் 6 விக்கெட் எடுத்து பேட்டிங்லேயும் 50 போட்டு 54 ரன் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரேயஸ் கோபால் அடிச்சிருக்காரு. ஸோ வெறித்தனமாக ஆடிட்டுருக்காரு. அவர் ரீட்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து வந்து நம்ம கேமரன் க்ரீனை வாங்கணுமா இல்லை சாம் கரனை வச்சுக்கலாமா அப்படிங்கிறது தான். ஸோ ஏன்னா வந்து கேமரன் க்ரீன் நல்ல பிளேயர், அதில் சந்தேகமே இல்லை. பட் அவருக்கு இன்ஜுரிஸ் மேலே இன்ஜுரிஸாக வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இன்ஜுரிஸ்னால அவர் இந்தியா சீரியஸுமே மிஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் பதிலாக லாபி சேனி உள்ளே வந்திருக்காரு. ஸோ இப்போ இவரை வாங்கி ஒரு 20 கோடிக்கிட்ட வாங்கி அதுக்கப்புறம் ஒரு வெளில போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு பதிலாக நல்ல ஆப்ஷனாக நம்மளோட சிஎஸ்கே ஸ்குவாட்லேயே சாம் கரன் இருக்கார். ஸோ அவரை பார்த்திங்கன்னா நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கேமரன் க்ரீன் தேவையா அப்படின்னு சிஎஸ்கே பார்த்திங்கன்னா யோசிக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எதுவும் அது நல்லதாக தோணுது. பிகாஸ் கேமரன் க்ரீன் 20 crores வாங்கி அவர் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணணும்னா என்ன பண்ணுறது. பட் சாம் கரன் 2 கோடி தான். ஸோ அதனால் அவர் ஓகேன்னு தோணுது. ஸோ இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்டேட்ஸை அடிக்கடி எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கேன். மறந்துடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.